வனாந்தரம் பசுமை இல்லாத இடம், வனாந்தரம் எம்டி லேண்ட், வனாந்தரம் ட்ரையான இடம், வனாந்தரம் there is no way. எங்க நம்ம போகணும், எங்க வரணும், சரி நம்ம வந்த பாதையிலாட்டு போகலான்னு சொன்னா வனாந்தரத்துல இவர்கள் வந்த பாதை கூட மறந்துவிடும். வனாந்தரம் செழிப்பான இடம் அல்ல, பாதையை மறக்க வைக்கும், திக்கச்ச நிலையில வைக்கும். ஆண்டவர் இவர்களை வனாந்தரத்தில் நாட்டவில்லை, மாறாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல நாட்டினார். ஆண்டவர் எகிப்தில் இருந்து இவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு கொண்டு வரார். ஆண்டவர் இன்றைய கானானா எதை காண்பிக்கிறார் என்றால் சபை. இன்றைய கானான் என்பது என்ன? தேவனுடைய தோட்டம். இன்றைய கானான் என்பது என்ன? இவர்கள் நிலைத்திருப்பதற்காக கர்த்தர் தெரிந்தெடுத்த ஒரு இடம்தான் கானான். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்தில் வாழ்ந்திருக்கும்படியாய் அவர்களை அங்க நாட்டல, இவர்கள் வாழ்ந்திருப்பதற்காக கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு கொண்டு வந்தார். ஆண்டவர் நம்மை வனாந்தரத்தில் நடத்தினாலும் நாம் நாட்டப்படுவது வனாந்தரத்தில் அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல. இன்றைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய், ஆவிக்குரிய திராட்சை கொடியாய் இருக்கக்கூடிய நம்மிடத்துல கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் நம்மை வனாந்தரத்தில் அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல, அதாவது தேவனுடைய திருச்சபையில கர்த்தர் நம்மை நாட்டி வைத்திருக்கிறார்.